الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து, இந்த மாதத்திலே சுமார் 20 நாட்கள் இன்றோடு சேர்த்து நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே கழித்துவிட்டு இன்றைய இரவுல இருந்து இன்று மாலையில இருந்து இந்த ரமலானிலே மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக கையாளுமாறு பணித்தது மாத்திரமல்ல, நபி அவர்களும் சஹாபாக்களும் அந்த நாட்களை, அந்த இரவுகளை எப்படி கழித்தார்களோ அதை பற்றிய செய்திகள் எல்லாம் அவர்களுடைய நபித்தோழர்கள் மனைவிமார்கள் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த சில நாட்களை நாம் இப்பொழுது அடையப் போகிறோம். உண்மையிலே எங்களுக்கு தெரியும், அதாவது சில காலங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய காலங்களை விட கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா காலங்களும் ஒரே மாதிரி இல்லை. அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது, எல்லா காலங்களையும் அல்லாஹ் ஒன்று மாறி வைத்து விட்டால் அந்த விசேஷமான காலங்களை பற்றி யாரும் கவனம் எடுக்க மாட்டார். எல்லா காலங்களுமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா விசேஷமான காலங்களை வைத்து அந்த காலங்களை பற்றி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அதனுடைய சிறப்புகள், அதிலே நாங்கள் அமல்கள் செய்வது, என்னென்ன வணக்கங்கள் இப்படியான விடயங்களை எல்லாம் சொல்லி அந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அல்லாஹ் அப்படியான ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார். ரமலான் வருவதற்கு முன்னாலேயே நான் பலமுறை நாங்கள் அறிந்திருப்போம், ஷஅபானுடைய மாதத்திலேயே ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லுவார்கள். ரமலான் வரப்போகிறது, ரமலான் இப்படிப்பட்ட மாதம், சுவர்க்க கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று அதன் சிறப்புகளை எல்லாம் சொல்லுவார். அதே போன்றுதான் ரமலானிலேயும் சிறந்த சில இரவுகளை பற்றி சொல்லும் பொழுது, அதுதான் பிந்தின இந்த நாட்களிலே வரக்கூடிய அந்த இரவுகள் என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகளும் மீ சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த இரவுகள் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 இரவுகள் என்று பல அறிஞர்கள் தஃசீருடைய உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய இரவுகளுக்கு இல்லாத சிறப்பை அல்லாஹ் பகல் காலங்களுக்கு வைத்திருக்கிறார். எனவேதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, அஃலலு ஐயாமில் அஷ்ர், அதாவது அஃலலு ஐயாமில் துன்யா, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற சிறந்த நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 நாட்கள் தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை வணங்குங்கள், நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அதில் நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும், இப்படி ரசூலுல்லாஹ் அந்த நாட்களை பற்றி சொல்கிறார்கள். அது எப்பொழுது? துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 ஆரம்ப நாட்கள். அப்ப இந்த 2 பகுதிகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்ற பொழுது, பொதுவாக இந்த 2 ஹதீஸ்களையும் அடிப்படையாக வைத்து உலமாக்கள் குறிப்பிடுகின்ற செய்திதான், பகல் பொழுதை எடுத்துக்கொண்டால், அதாவது சுபஹுல இருந்து மாறுபு வரைக்கும் உள்ள நேரம், இந்த நேரம் மிகச்சிறந்த நேரம் எது என்று சொன்னால், இந்த காலம் என்று சொன்னால்
அது துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 நாட்களும் தான் ரமலானை விட சிறப்பு. ரமலானுடைய பகல் காலங்களை விட அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே அதிகமான சிறப்பும் கண்ணியம் இருக்கிறது. இரவு காலத்தை பொறுத்தமட்டில் இந்த ரமலானுடைய மாதத்தில் வரக்கூடிய 21ஆம் இரவுல இருந்து பெருநாள் இரவு வரைக்கும் உள்ள அந்த இரவுகள் தான் ஒட்டுமொத்த இரவுகளிலேயும் சிறந்த இரவுகள் என்பதை அறிஞர்கள் அந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து குறிப்பிடுகிறார். எனவே அப்படியான ஒரு சிறந்த இரவுகளை கொண்ட ஒரு பகுதிக்குள் தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவைக்கு போய் அடைய போகிறோம். இன்றைய இரவுல இருந்து நாங்கள் தொடங்க போகின்ற நாட்கள் இரவுகள் அப்படிப்பட்ட சிறந்த இரவுகளாக கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இரவுகளிலே நாங்கள் எப்படிப்பட்ட வணக்கங்களை ஈடுபட வேண்டும், எங்களை நாம் எப்படி கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த காலங்களை நாங்கள் கழிந்த வருடங்கள் எப்படி கழித்திருக்கிறோம் எல்லாமே கேட்டிருப்போம். பல பல பயான்கள் குத்துபாக்கள் எல்லாமே கேட்டிருப்போம். ஆனால் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தியிருக்கிறோம். இந்த காலங்கள் ஒவ்வொரு வருடம் வருகின்ற பொழுது நாங்கள் நிறைய கேள்விப்பட்டாலும் எங்களை நாங்கள் அந்த முறையிலே அமைத்துக் கொள்கிறோம். எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வீட்டு சூழல், எங்களுடைய இஸ்லாமிய குடும்பம், இந்த சூழல் எல்லாம் இந்த ரமலானுடைய பிந்தில பாதி ஆரம்பித்து விட்டது. இப்ப நான் எப்படி என்னை கட்டுப்படுத்தி, எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் அவற்றை நான் ஈடுபட்டு இந்த என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்காத ஒரு சிறந்த இரவை நான் எப்படி அடைந்து கொள்வது என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு இதற்கு முன்னால் தோன்றி இருக்கிறதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சோழே, முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அதாவது 10 அல்லது 9 நாட்கள் இன்றைய இரவுல இருந்து ஆரம்பிக்க போகிற இந்த நாட்கள்ல நாம் முதலாவதாக என்னென்ன வணக்கங்களை செய்யலாம் என்று பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் செய்திருக்கக்கூடிய வணக்கங்கள் இதிலே முதலாவது பிரதானமான வணக்கம் தான் அல் ஏத்திகாஃப். நபி அவர்கள் மிக முக்கியமா மேற்கொண்டது ஏத்திகாஃப். இந்த 10 நாட்கள்லையும் முழு நாள் ரசூலுல்லாஹ் முழு நாள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். அல்லது இரவு காலங்கள் தான் சிறப்பு, எங்களுக்கு வேலைகள் மத்த இது பிரச்சனைகள் சொன்னா கஷ்டமா இருந்தால் சூழல் இரவு காலங்கள்ல மட்டும். இரவு என்று சொல்லும் பொழுது மகரிப் முதல் ஃபஜ்ர் வரை இதான் இரவு. இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைவதாக இருந்தாலும் மகரிபில இருந்து அதாவது ஸலாமுன் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த இரவுடைய கண்ணியம், அந்த இரவு சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த இரவு ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் இருக்கிறதுன்னு சொல்கிறார். எனவே அந்த ஒரு கொஞ்ச நேரம் இரவு மாறுபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள அந்த இரவு பகுதியிலே நாங்கள் அதாவது ஏத்திகாஃப் இருப்பது ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்து வருவதற்கான பெரும் வாய்ப்பாக இருக்கு. அப்ப இந்த ஏத்திகாஃப் என்றதை நாங்கள் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பல்வேறு கருத்துக்களை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏத்திகாஃப் என்பது ஒரு நாள் முழுக்க இருக்க வேண்டுமா, அல்லது ரமலானுடைய இந்த பிந்தின பகுதியிலே மட்டும் உள்ளதா, அல்லது அந்த ரமலானுடைய பிந்தின இரவுகளிலே மகரிபில இருந்து இல்லாமல் கொஞ்ச நேரம் இஷாவுக்கு போய் ஒரு 10 மணி வரைக்கும் இருக்க முடியுமா, அல்லது இஷா 9 மணி 10 மணிக்கு போய் சுபஹ் வரைக்கும் இருந்தால், இப்படி பல்வேறு கேள்விகளை தொடுக்கிறார்கள் ஏத்திகாஃப் சம்பந்தமாக. ஆனால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஏத்திகாஃப் சம்பந்தமான ஹதீஸ்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது பொதுவாக உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து என்னவென்று சொன்னா, ஒருவர் பள்ளிவாசல் அந்த ஏத்திகாஃபுக்கு வரைவிலக்கம் எழுதியிருக்கிறார்கள். ஏத்திகாஃப் என்று சொன்னா ஒரு பள்ளிவாசல அப்படியே அவர் பள்ளிவாசல்ல இருந்து கொண்டிருப்பது தஃபர்ருவன் லிதாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வணக்கம் செலுத்துவதற்காக வேண்டி ஏனைய சிந்தனைகள் ஏனைய வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பள்ளியிலே அவர் ஒதுங்கி இருப்பது, இதுதான் ஏத்திகாஃப். இந்த வரைவிலக்கத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஹதீஸ்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பொதுவாக எங்களுக்கு சொல்லலாம், ஒருவர் அவருக்கு முடிந்த ஒரு நேரத்தை
நான் அல்லாஹ்வுக்காக இந்த பள்ளியில ஏத்திக்காக இருக்கிறேன் என்று ஒரு மனதா நினைச்சுக்கொள்ளும். அல்லாஹ்வுக்காக பள்ளியில் நான் இருப்பதாக நீயத் வைப்பதாக இருப்பதாக ஒரு நீயத் மனதிலே வந்துவிட்டு அவர் எவ்வளவு நேரம் அவருக்கு இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்தால் அந்த இருக்கக்கூடிய நேரத்துக்கு அவருக்கு நன்மை வழங்கப்படும். எனவே யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ முழு இரவும் இருப்பது அல்லது முழு நாளும் இருப்பது அல்லது இஷாவுடைய நேரத்திலிருந்து எப்படியோ அவர் குறுகிய ஒரு நேரத்தையாவது ஒரு பள்ளியை வைத்து ஏத்திக்காஃப் இருப்பதற்கு முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான ஒன்று. இதை நாங்கள் பழக்கத்திலே இல்லை என்று கைவிட்டு விடாமல் நாங்கள் இந்த முறையாவது நான் இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், இந்த முறையாவது நான் ஒரு 10 நாள் இரவுலையும் மாறுபில இருந்து அல்லது இஷாவில இருந்து அல்லது 9 மணி ஏதோ எனக்கு ஏற்றா போல ஒரு நேரத்தை ஒதுக்கி ஏத்துக்காக இருக்கக்கூடிய அந்த பண்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅதகிஃபுல் அஷ்ரல் அவாகிர் மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹு அல்லாஹ். அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஆரம்பத்திலே எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பொழுது என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் ஆரம்ப காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப 10 பேர் ஏத்திக்காக இருந்தார்கள். முதல் 10 ரமலானுடைய அந்த காலத்தில் இருந்துவிட்டு மறுபடியும் 2வது 10 பேர் ஏத்திக்காக இருந்தார்கள். 10 நாள் 20 நாள் இருந்ததற்கு பின்னால் தான் அறிவிக்கிறாங்க, இந்த 2 10லையும் நான் ஏத்திக்காக இருந்தேன், ஆனா எனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு இந்த பிந்தின 10ல தான் இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. எனவே யாரெல்லாம் ஏத்திக்காக இருக்க விருப்பமோ அவங்களாம் ஏத்திக்காக இருந்து கொள்ளுங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் போய் ஏத்திக்காக இருந்தாங்க. அப்ப இது ஆரம்பத்துல நடந்தது. அதுக்கு பின்னால் உள்ள செய்தியை ஆயிஷா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும், அந்த மௌத்தாகுற வருஷம் வரைக்குமே நபி அவர்கள் பிந்தின 10 நாட்களையும் ஏத்திக்காஃபிலே கழிப்பார்கள், பள்ளிவாசல்லையே இருப்பார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வளமையாக ஒவ்வொரு வருடம் இருந்திருக்கிறது சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு பின்னால சும்மா அத்தகஃப அஸ்வாஜுஹு மின் பாதிஹி, நபி அவருடைய மரணத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பள்ளியில் அவர்களுக்கு கண்டு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் அவர்கள் ஏத்திக்காக இருந்திருக்கிறார்கள். இப்படியாக சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கு. எனவே இதிலிருந்து நாங்கள் வழங்கக்கூடிய செய்தி என்னவென்றால், பொதுவாக ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் இருந்தால் பள்ளிவாசல்களை அவர்களுக்கு ஏத்திக்காக இருக்கலாம். அது நிர்வாகங்கள் அப்படியான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தால் செய்யலாம். அப்படி இல்லாம வீடுகள்ல ஏத்திக்காக இருக்க முடியுமா, பெண்கள் தொழக்கூடிய இடங்கள்ல ஏத்திக்காக இருக்க முடியுமா என்றால், மதுஹபு சார்ந்த சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட சஹீஹான ஹதீஸ்கள் எதிலையும் பெண்கள் வீட்டிலே தொழக்கூடிய இடங்களிலே ஏத்திக்காக இருந்து வரலாம் என்று சொல்லி எங்கேயும் கிடையாது. எனவே பெண்களும் ஏத்திக்காக இருக்க விருப்பம் சொன்னால் ஏத்திக்காக இருப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பள்ளிவாசலை தெரிவு செய்து அந்த பள்ளிவாசலாக வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு இடத்துல தான் ஏத்திக்காக இருக்க வேண்டும். தவிர தொழக்கூடிய இடங்களோ அல்லது தொழுகைக்காக வேண்டிய சில பாடசாலைகள் அல்லது தக்கியாக்கள் இப்படியாக வைக்கப்பட்ட இடங்கள், சில இடங்களுக்கும் அது பள்ளியாக வக்ஃப் செய்யப்பட்டிருக்காது. சில தரீக்காக்களுடைய தக்கியாக்களாக அவர்களுடைய வழக்க வழிபாடுகளோடு தொழுகை நடக்குமாங்க, ஆனா பள்ளியாக வக்ஃப் செய்யப்படாத இடம். இங்க போய் ஏத்திக்காக இருக்க முடியுமான்னு சொன்னா முடியாது. ஏத்திக்காஃப் என்பது பள்ளி வாசலுக்குள்ளே உள்ளது. எனவே இது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி. இது முதலாவது வழக்கம். எனவே ஏத்திக்காஃபுக்கு பெரிய ஏற்பாடுகள் பெரிய வசதிகள் செய்யப்பட்டு இன்றைக்கு ஹரத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஹரத்துல இடம் கொடுக்கப்படாத மஸ்ஜிது ராஜிஹி என்று சொல்லி, அது மக்காவுடைய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த போர்டர்ல உள்ள பள்ளி ஒரு பிரமாணமான பள்ளி. அந்த பள்ளியிலையும் கூட 2000 பேருக்கு வருஷம் ஏத்திக்காஃபுக்கான ஏற்பாடு செய்யலாம். 2000 பேர் முழு ஏற்பாடு சாப்பாட்டுல இருந்து எல்லா வேலைகளையும் செய்து, மஸ்ஜிதுல் ஹராத்துல வேற இங்க வேற, இப்படி மஸ்ஜித் நபவியில பல இடங்கள்ல ஏத்திக்காஃபுடைய வசதிகள் செஞ்சு கொடுக்கலாமா, வேற வேற பள்ளிகளையும் கூட. எனவே இப்படியான இடங்களுக்கு போறது சிறப்பு. மஸ்ஜிதுல் நபவியில, மஸ்ஜிதுல் ஹராத்துல, மஸ்ஜித் நபவியல் சொல்றேன், மஸ்ஜித் ராஜி போன்ற மக்காவுடைய அந்த பூமி
ஹரத்துடைய எல்லைக்குள்ள போய் இத்திகாஃப் இருப்பது, அங்க வணக்கங்கள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அளப்பரிய நன்மைகளை கொடுக்கிறான். லட்சக்கணக்கான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அமைப்பில் போறார். அப்படி இல்லாம எங்களை பொறுத்த மட்டும் சாதாரணமாக உள்ளவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஊர்லேயே ஒரு பள்ளிவாசலத்தில் செஞ்சு கொஞ்ச நேரமாவது 2-3 மணி நேரமாவது ஒரு இத்திகாஃப் இருந்துட்டு அவர் கிடைக்கும்னு சொன்னா அது உண்மையிலே பாக்கியம். யாருக்கெல்லாம் இஷாவுக்கு இஷாவோட சேர்த்தியாவது இஷாவை சொல்றது கியாமுல் சொல்றது, அப்புறம் வீட்டுக்கு போனாலும் படுக்கிறதா, இங்க கொஞ்சம் படுத்துக் கொள்ளலாம், எலும்பி திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், இப்படி பல வழக்கங்கள் இருக்கின்றன. இப்படி அந்த நேரத்தை பள்ளிவாசலுக்குள்ளேயே கழிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவோம். எனவேதான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். முதலாவது இந்த இத்திகாஃப் என்பதை போல பொதுவாகவே நாங்கள் இத்திகாஃப் இருந்தாலும் சரி, இத்திகாஃப் இருக்காவிட்டாலும் சரி, இரண்டாவதாக நாம் விளங்க வேண்டிய பகுதி என்னவென்றால் இரவை வணக்கத்திலே கழிப்பது. இதுதான் இஹ்யாஉல் லைல். இதுதான் இஹ்யாஉல் லைல் பில் இபாதத். இபாதத்துகளை கொண்டு இரவு நேரத்தை கழிப்பது. இன்னைக்கு பரிதாபம் என்ன சொன்னால் இந்த பகுதிகள் இபாதத்துகளுக்காக வேண்டி கழிக்கக்கூடியவர்கள் மிக குறைவாக விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இபாதத்துகளோடு சம்பந்தப்படுத்தி இந்த இரவுகளை கழிக்கலாம். அடுத்தவர்கள் நிறைய பேரை பார்த்திருந்தாலும் இந்த இரவுகள்ல அல்லது பகல்ல பார்க்கிறோம் வீணாக நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள். இதே போன்று குடும்பமாக பல இடங்களுக்கு சென்று தேவையான பெருநாள் ஆடைகளை சொய்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த பகுதியில் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். லேட்டஸ்ட் புதிய புதிய நவீன ஆடைகள் வர இந்த பீரியட் பெருநாள் கிட்டவா பொழுதுதான் வருது, எனக்கு நேரத்தோட போய் வாங்கி சாய்ஸ் பண்ண இயலாது என்ற ஒரு காரணம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய அதாவது நன்மை அடையக்கூடிய அந்த இஹ்திசாப் என்று சொல்லுகின்ற நன்மையை அடைய வேண்டும், அதை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்க மாட்டோம். கிடைக்கின்ற ஆடையை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இந்த பிந்தின பகுதியில எக்காரணம் கொண்டும் எங்கட மனைவி, எங்கட பெற்றோர்கள், எங்கட பிள்ளைகள் யாரையும் நாங்க கடகடையாக அழைத்து தெரியக்கூடிய விடயத்தை நான் முன்கூட்டியே சொல்லி வைத்திட வேண்டும். நாங்க போறதில்லை. எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு குடும்பம் ஒன்று இருக்குது, எனக்கு பொறுப்பொண்டு இருக்குது, எங்களுக்கு சொல்லி நிப்பட்டலாம். என்ன செய்யலாம்? நான் அவளை கூட்டியும் போறதில்லை, நீங்க போகக்கூடாது. இப்படியான ஒரு பழக்கத்தை உருவாக்கி என்ன செய்யலாம்? இஹ்யாஉல் லைல் பில் இபாதத். இரவு காலங்களை பெண்களும் தான் சமையல் வேலைகள் மற்ற வேலைகள் எல்லாம் குறைங்க. இந்த பீரியட்ல ராவு நேரம் வந்துட்டால் அவன் வீடுகள் தான் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வீடுகள் தான் இருக்கிறான்னு சொன்னா அவன்கிட்டையும் சொல்லி வைங்க. மறுபடில இருந்து சுபவரைக்குள்ள நேரம் முக்கியமான வேலை சேர்த்தாலும் சாருக்கு சாப்பாடு செய்யணும், சின்ன சின்ன வேலையை செய்யலாம், பிரச்சனை இல்லை, வேணாமன்னு சொல்லல. ஆனா அதற்காக வேண்டி முழுக்க ராவு ஃபுல்லா அந்த சமையல் வேலைகள் அதில் செலுத்தி அப்படியே உறங்கி சஹரி கிளம்பக்கூடிய பழக்கங்கள் இருந்தால் அதை எங்களோட பெண்கிட்ட மாற்றும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது என்ன நிலைமை என்று சொல்லி அன்னை ஆயிஷா எல்லாம் அவரை சொல்றாங்க. 10 நாள் 10 நாள் ரசூலுல்லாஹ் எப்படின்னா அவர்கள் சொல்கிறார்கள், இதா தஹல் அஸ்ர், இந்த பிந்தின பார்த்து வந்துட்டு சொன்னா நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவுல என்ன செய்வார்கள்? அஹ்யல் லைல, இரவுல அவர்கள் முழுமையாக வணக்கத்திலே ஈடுபடுவார்கள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். ரசூலுல்லாஹ் பத்தி அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, வஐகல அஹ்லஹு, குடும்பத்துல மனைவி அவங்கள மனைவி மாற செய்வார்கள் அந்த இரவு காலங்களை எழுப்பி விடுவாங்க. அவர்கள் மட்டும் வணக்கம் புரியக்கூடிய பண்பு இல்லாம நாங்க மட்டும் பள்ளி போறது, நாங்க மட்டும் இத்திகாஃப் இருக்கு, நாங்க மட்டும் ஜவாத்தோ, இந்த நிலைமை என்ன செய்யணும் என்றால் மனைவி மாறி எங்களோட பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, பிள்ளைகள் கூட இன்றைக்கு நாங்க அவர்களுக்கும் வழிகாட்டுவோம். எங்களோட பொறுப்பு. அவர்கள் நீங்க பள்ளி போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு நிறைய இடத்துல பார்த்தால் அவங்க பள்ளி போறாங்களா அல்லது கூட்டாளிமாரோட அரட்டி அடிக்கிறாங்களா தெரியாது. இப்ப நேத்து மூலத்தோடு ஒரு தெரிஞ்ச ஒரு பொம்புலர் வந்து பக்கத்தில் உள்ளவர் வீட்டுல மகனை பத்தி ரிப்போர்ட் பண்ண, மகனுக்கு பத்தி சொல்றாங்க என்னன்னா பள்ளிக்கு போறன்னு சொல்லிட்டு கூட்டாளிமாரோட சேர்ந்து கரம் விளையாடுறதுக்கு அங்கங்க விளையாடுறதுக்கு போய்த்திக்கிறாருன்னு சொல்லி இப்போ புத்தி பதில் சொல்ல சொன்னாங்க. அப்ப பாருங்க அந்த பிள்ளைகள் வந்து அப்படித்தான். ஏன்னா வாப்பா அது பொறுப்பானவங்க பள்ளி போய்த்திர சொல்லி அவங்களே பள்ளி வாங்கன்னு சொல்லுறது, பள்ளிக்கு வாராயிட்டான்னு பார்க்க இந்த பிந்தின பாது கட்டாயமாக
இன்றைக்கு நிறைய அங்கம் இங்கும் சுத்தக்கூடிய அரட்டை அடிக்கக்கூடிய பாதையோர்கள் இருந்து கொண்டு இப்படியான நிறைய பழக்கங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் தெரியும். வாலிபர்களை பொறுத்த மட்டும் மாணவர்களை பொறுத்த மட்டும் இருக்கலாம். ஆனாலும் கூட எங்களோட பொறுப்பு என்ற ரீதியில நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவர்களை எங்களை கண்காணித்து வைக்கணும். நான் கண்காணிக்கணும், நான் சும்மா சொல்றது இல்லை. எங்களோட பிள்ளைகள் வாலிபர்களை நான் கண்காணிச்சு அவர்களையும் ஜமாத்துக்கு அழைத்து வரக்கூடிய அவர்களும் நல்ல விடயங்கள்ல கூடுதலாக ஈடுபடக்கூடிய நிலைமையில அவங்க உருவாக்கும். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்கலாகலஹு வஜத்த வஷத்தல் மீசான் அந்த ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்கள் வந்து விட்டால் கடுமையாக முயற்சிவார்கள் என்று சொல்லிட்டு சொல்லலாம். வஷத்தல் மீசான் அப்படின்ற அர்த்தம் அது நேரடி மொழிபெயர்ப்பு சொன்னால் அதாவது அவனுடைய வேட்டியை இறுக கட்டிக் கொள்வார்கள். வேட்டி இறுக கட்டுறதல்ல. நிறைய பேர் அந்த கருத்து சொன்னாலும் கூட சரியான கருத்து சொன்னால் மனைவிமார்களை அவர்கள் தவிர்த்து நடப்பார்கள். வசத்தல் மீது அதான் விளக்கம். என்ன அர்த்தம் சொன்னா அவர்கள் நன்மைக்காகவே தங்களை ஈடுபடுத்துவாங்க. மனைவிமார்களுடைய சிந்தனை மனைவிமார்கிட்ட போறது அந்த எந்த வேலைகளும் இருக்க மாட்டாது. இப்படியான ஒரு நிலைமைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு வணக்கத்தை பயன்படுத்தினாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பொதுவாகவே நாங்கள் ரமலானுடைய ஆரம்ப காலங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இரவு வணக்கம் என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு விசேஷத்தை சொல்லி இருக்கிறாங்க என்றால் மன் காம லைலத்துல் கத்ர், அந்த இரவு வணக்கத்துல வரக்கூடிய ஒன்றுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. மன் காம லைலத்துல் கத்ர் சொன்னா லைலத்துல் கத்ர்ல யாரு இரவுல நின்று வணங்குறாங்களோ, லைலத்துல் கத்ருடைய இரவுல யாரு நின்று வணங்குகிறாங்களோ ஈமானன் வஹ்திசாபன், ஈமான் இருக்கணும், இஹ்திசாப் அவர்கிட்ட நன்மை எதிர்பார்த்து இருக்கும். ஈமான் என்று சொன்னா நாங்க சும்மா நினைக்கக்கூடாது, சும்மா நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டு இது ஈமான் அல்ல. ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தா எங்கள்கிட்ட நிறைய பேருக்கு தவறான நம்பிக்கைகள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தவறான நம்பிக்கைகள் இதெல்லாம் மனசுல இருக்கக்கூடாது. அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் தான் எப்பொழுதும் கேட்கக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். நேர்ச்சை போன்ற துவா கேட்க எதுவா இருந்தாலும் அல்லாஹோடு சம்மந்தப்படுத்த வேண்டும். இப்படியான நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ் தான் நல்லத்தையும் தருவான், அல்லாஹ் தான் எங்களை சோதிப்பான், எல்லாமே இருக்கும். இப்படியான நம்பிக்கையோட அல்லாஹ் சரியான நம்பிக்கை வைக்கிறதோட அதே போல இஹ்திசாப் அவருடைய உள்ளத்தை வந்து நன்மையை எதிர்பார்த்து வணங்குவதா இருக்கும். யாரும் நான் புகாட்டி பள்ளிக்கு அதே சொல்லுவாங்க. இதே மாதிரி பல பேர் பள்ளி போறாங்க, இத்திகாப் இருக்கிறாங்க, நானும் புகாட்டி ஏதோ ஒரு இந்த எண்ணங்கள் செல்கிறேன். மனதில் இருக்கணும் யாரு வந்தோ வரவில்லை எனக்கு வேறு, நான் இத்திகாப்பி தான் இருக்கிறேன், நான் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். இந்த அடிப்படையில் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவுல அவருக்கு வணக்கம் புரிய சான்ஸ் கிடைக்கும். ஏதோ அவருக்கு அந்த அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிட்டுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உஃபிர லஹு மா தகத்தம், அவருடைய முந்தின பாவம் எல்லாம் நம்ம மன்னிச்சு போட்டுவான், முந்தின பாவம் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பார்ந்த சோழர்களே, நாங்க இரவு வணக்கம் என்ற அந்த பகுதியை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய மிக முக்கியமான சுன்னா. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் மிக முக்கியமாக வலியுறுத்தியது. பெண்கள் கூட அந்த காலத்து மூமினான பெண்கள் கூட சஹாபிய பெண்கள் கூட அந்த விடயங்களை கவனிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த இரவு வணக்கத்தை வந்து நாங்க சரியா புரிந்து செயல்படும். இப்ப சில பேர் இரவு வணக்கம் என்று சொல்லி பள்ளி வாராங்க, இத்திகாஃப் செய்யறாங்க. ஆனா சில தவறுகளை உலமாக்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இவைகள் எல்லாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய தவறுகள். இந்த தவறுகளை விட்டால் தான் இரவு வணக்கத்துடைய நன்மைகளை கிடைக்கும். அதுல முக்கியமா சொல்றாங்க இலாஅத்துல் வக்த் ஃபீமா லா நஃப ஃபீ. சில பேர் வாராங்க, நேரத்தை கழிக்கிறாங்க, ஆனா நேரம் வந்து அவங்க ஒன்றுமே இல்லாம சும்மா நிற்கிறாங்க. ஒன்றும் ஒரு குர்ஆன் ஓதுறதும் இல்லை, திக்ர் செய்யறதும் இல்லை, பிரயோஜனமான ஒன்றிலும் ஈடுபடாம நேரம் கிடைக்கும். வீட்டிலேயே இருக்கிறாரு, வெளியே போறது மோசமான அடித்தாலும் இல்லை, ஆனா சும்மா வீட்டில் இருந்து கொண்டு நிற்கிறார், சும்மா தூங்கி கொண்டு நிற்கிறார். இது இரவு வணக்கம் அல்ல. இப்படி யாரும் இரவு வணக்கம் புரிகிறார். அப்ப பிரயோஜனமாக நேரத்தை கழிக்கிறதா இரவு வழக்கம் என்ற முதலாவது எங்களும். ரெண்டாவது, ஒருத்தர் பள்ளிவாசலில் வந்துட்டாரு, இத்திகாஃபில் வந்துட்டாரு, அல்லது கொஞ்ச நேரம் பள்ளி இருக்கிறாரு இரவு வணக்கத்துல, இந்த நேரத்தில் அவருக்கு மனதில் வச்சுக்கணும், அவர் தேவையில்லாத வார்த்தைகளை அதிகம் பேசக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டு இரவு வணக்கம் கழிக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் தேவையா இல்லையான்ற ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு சர்வதேச இந்த அதாவது கல்ஃப் நாடுகள்ல எங்களுக்கு தெரியும் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்குது.
இது சம்பந்தமாக புதிய புதிய லேட்டஸ்ட் நியூஸ்கள் வந்து கொண்டிருக்கும், உண்மையும் பொய்யும் எல்லாம் கலந்து வந்து கொண்டிருக்குது. இதை பத்தி எல்லாம் பேசிக்கிறேன், நேரத்தை கலைக்கிறது. ஏத்துக்காக இருந்து கொண்டு இந்த சம்பந்தமா பேசுறோம், நியூஸை கேட்கறது, அல்லது மெச் சம்பந்தமாக ஏதாவது அதை கேட்கறது. இதெல்லாம் நான் பள்ளி நிறுத்திக்காக இருந்திருக்கிறேன். ஏன்னா பள்ளி நிறுத்திக்காக எனக்கு ஃபுல்லா நம்ம இதல் இப்படி எங்களை ஈர்த்துக்காக நான் பாழக்கூடாது. இரவு வணக்கம் என்பது வணக்கம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய முறைகள நேரங்கள் கழிவதை தவிர, இப்படியான விடயங்களை நாங்கள் நேரத்தை கழித்தோம் என்றால், தேவையற்ற விடயங்களை பேசி பேசி நேரத்தை கழிப்போம் என்று சொன்னா, இதே போல போட்டு காட்டுகிறாங்க. சில உலமாக்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க, கஸ்ரத்துல் இத்திசாலாத், அடிக்கடி கோல் பண்றாங்க. அவருடைய ஏத்துக்கா வந்திருக்காரு, அவரு போனை வீட்டுல வச்சுட்டு வரையணும், அவர் வச்சுட்டு வர்றது, அல்லது போனை ஆஃப் பண்ணி வைக்கணும், அப்படி வைக்கிறது. அடிக்கடி கோல் அவருக்கு வரும், இல்லாட்டி அவரு கோல் எடுக்கணும். மிச்ச நேரம் அந்த கோல்லே அவர் போறது. இது ஏத்துக்கா அவருக்கு இரவுல நின்று வழங்கின நன்மைகளை பாழாக்கக்கூடியதா போயிடும். அதே போலதான் வந்தாரு, ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் தொழுதாரு, அதுக்கு தூங்கினவர் அப்படியே தூங்கிட்டார். 2 மணி 3 மணி ஆட்டும் தூங்கிட்டாரு. முழு டைமும் அவரு வேற வணக்கம் உள்ள ஈடுபடல். இதுவும் அவர் இரவு வணக்கத்துல பெரிய நன்மை அடைஞ்சு கொள்ளல். ஏனென்றால் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல நான் பெஸ்ட் சொல்ல ஹதீஸ்ல என்னென்னால், ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு அந்த இரவு வணக்கத்தை கழிப்பார். அப்ப முயற்சி செஞ்சு முடியுமான பாவம் சஹாபாக்கள அந்த பெண்கள்ட பண்ண பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நான் ஆரம்பத்துல வேணும்னு சொல்லி காட்டினேன். ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு, இந்த தூண்ல இருந்து அந்த தூணுக்கு ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. என்னதான் கட்டினாங்க ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, இது என்ன கயிறொன்று கட்டி வச்சுக்கிறீங்க, நல்லா பெரிய தடிச்ச கயிறொன்று. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன இந்த கயிறொன்று கட்டி வச்சு பள்ளி தூண்ல 2? இல்லையா ரசூலுல்லாஹ், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கும் பொழுது, தொழும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் சடைவு அல்லது தூக்கம் கூட்டிட்டு சொன்னா, அவங்க தாங்கிக் கொள்வதற்கு அந்த கயிற்றை பிடிச்சு கொள்வாங்க. கயிற்றை பிடிச்சு கொண்டு அந்த கஷ்டத்தோட கொள்வாங்க. அதான் சொன்னாங்க, அந்த சிரமத்தோட தூக்கம். நாங்க என்ன செய்வோம், தூக்கம் சரி போயிடுவோம் போயிடுவோம். ஆனா அவங்க பாருங்க, அந்த நிலைமையில அதை பிடிச்சு கொண்டு தொழுவணும் என்று சொல்லி தொழுதாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, அவங்க தொழுது அப்படியே தூக்கம் வந்துட்டா இப்ப விட்டுட்டுமா, அதுக்கு பிறகு கயிறெல்லாம் பிடிச்சு தொழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அத மாதிரி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க செய்யக்கூடிய வணக்கம் அல்லாஹ் அதாவது உங்களுக்கு சிரமமாயிட்டு சடைவாயிட்டு அதுக்கு பின்னாலேயும் நீங்க செய்ய வேணாம் சொல்ல சொன்னாங்க. ஒரு வணக்கத்தை வந்து சந்தோஷமா செய்வோம் சொல்ல சொன்னோம். அப்ப அதை கயிற்றே உடனே சொன்னாங்க, நீ அதை அழுத்து போடும், அதை வைக்க வாங்க கயிறு, அப்படி தேவையில்லை என்று சொல்ல சொன்னோம். அப்ப நாங்க அதிலிருந்து விளங்க வேண்டிய ஒரு பகுதி என்றால், அந்த அளவுக்கு கூட வைத்திருக்கிறாங்க சொல்ல வாழமாட்டாங்க. அது வேற, அந்த அளவுக்கு கூட நேராக நின்று தொழும் பொழுது வரக்கூடிய தூக்கத்தை கூட விட்டு போயிடாம அந்த கயிற்றை பிடிச்சு கொண்டால் தொழணும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தில் தொழுதுச்சுன்னா அவனோட வழக்கம் அப்படித்தான். இதுக்கு முன்னால சொல்லி காட்டுகிறேன், ஹுதைஃபா எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது நின்றாங்க, சூரத்துல் பக்கரா ஓதினாங்க. 100 ஆயத்துல ரசூலுல்லாஹ் ருக்குக்கு போவான்னு நினைச்சாங்க, போகல. சரி ரசூலுல்லாஹ் ஓய்வுக்குள்ளே போறாங்க நினைச்சாங்க, சூரத்துல் பக்ரா முடிஞ்சுதான் ரசூலுல்லாஹ் ருக்குக்கு போவாங்க நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் முடிச்ச பிறகு ருக்குக்கு போகல. அடுத்த சூரத்துல் நிசா, ஆலு இம்ரான், இது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை. அப்ப இது எங்களுக்கு செய்ய முடியாவிட்டாலும் கூட ஓரளவுக்காவது நாங்க இந்த நேரங்களை வந்து ஹேண்ட்போன்லயும் அதுல இதுல நேரத்தை கழிச்சு அந்த பந்தத்தையும் ஒழுங்கா செய்யாம நாம போயிடக்கூடாது. ஏத்துக்காக இருக்கோமா அல்லது பள்ளிவாசலுக்கு வந்துட்டோமா, அந்த சூழலை வந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தான் இரவு வணக்கத்தை கழிப்போமே தவிர இவைகளை நாம் தவிர்த்து கொள்வோம். எனவே அடுத்ததாக போன்கள்ல நாங்களாக போல் விஷயம் வேற, போல் பண்ணாட்டி கூட போனை நாம் உரையாத வச்சுக்கொண்டு பட்டன் கொண்டு அதை பார்த்து ஃபேஸ்புக்கையோ நாங்க எத்திக்காக இருக்கிறோம் அல்லது பள்ளியத்தான் இருக்கிறோம் சொல்லி எண்ணத்துல இரவு வணக்கம் என்பதும் இரவுல நாங்கள் நேரத்தை கழிக்கிறோம் என்று ஒன்றல்ல என்று நாம் புரிஞ்சுக்கிறோம். இவைகள்லாம் உலமாக்கள் குறிப்பிட்டு காட்டுகிறாங்க. இந்த மாதிரி விடயங்களை ஈடுபடக்கூடாது என்பதை உலகப்படுத்திக்கிறாங்க. சரி, அடுத்ததாக நாங்க ஈத்துக்கா போன்ற அல்லது பள்ளியிலேயே ஒதுங்கி ஒரு இடத்துல நாங்க அமல் செய்வதாக கிடக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்னவென்று சொன்னா, முதலாவது எங்களுக்கு வந்து வேற வேற எண்ணங்கள் வருவது தடுக்குது. இப்ப நாங்க சும்மா வந்து தொழுவோம்னு சொன்னா, சும்மா நேரம் பள்ளியை தொழிட்டு போயிடுவோம்னு சொன்னா
எங்களோட மனசுல சின்ன நான் கடைக்கு போகணும், இந்த சாமனை வாங்கணும், இந்த சஹருக்கு இது வாங்கணும், அந்த கடை, இந்த சிந்தனை சும்மா இயல்பா வரும். மனிதண்டா விட்ட வரத்தான் செய்யும். நாங்க எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப நான் புறம் சுபவுத்தான், நான் எத்திகாபிக்க வந்துட்டோம், சுபவுத்தான் நான் விட்டு போவேன் என்ற மனசுல வந்துட்டேன்னு சொன்னா இந்த சிந்தனை வராது. எதா போக மாட்டாரே அப்படின்னு அவரு வெளியே போகலாது. அப்ப இதுதான் முதலாவது அல் ஹுஷூ ஃபிஸ்ஸலாம். அடுத்து அவருக்கு முதலாவது அவருக்கு நிறைய அந்த உள்ளட்சம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கு. ரெண்டாவது சொல்லி காட்டுறாங்க, அவருக்கு இப்படி பள்ளியிலே அவர் ஒதுங்கிட்டாருன்னு சொன்னா, நேரத்தை ஒதுக்குவதற்காக வந்துட்டாருன்னு சொன்னா, அதன் மூலமா அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு சான்ஸ் தான் அவருக்கு நிறைய சுண்ணத் தொழுது வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவருக்கு இன்னும் சுண்ணத் தொழலாம், அவருக்கு அந்த சுண்ணத்தான வணக்கங்கள்ல ஈடுபடலாம். இதே போல குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ் திக்ர் செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, ஸலவாத் ஓதுவது, இப்படி ஏகப்பட்ட வணக்கங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொள்ளக்கூடிய, அதை வீட்டிலேயோ அல்லது கடை தெருக்கு அவர் போயிட்டாருன்னா அதை மறந்து வைத்திருக்கும். அப்ப அதுதான் இத்திகாவுடைய பிரயோஜனம். அந்த இரவு வணக்கத்துல மிக முக்கியமான இத்திகாவுடைய பிரயோஜனம் என்னவென்றால், அதுக்காக வேண்டிய நாங்க ஒதுங்கிட்டோம் என்று சொன்னா இப்படியான வணக்க வழிபாடுகள்ல நிறைய இருக்கக்கூடிய பாக்கியம் அது கிடைக்கும். அடுத்ததாக சொல்லி காட்டுறாங்க என்னவென்றால், அவருக்கு இன்னொரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் மார்புக்கே இத்திகாப்பு வந்துட்டார், பள்ளிவாசலே வந்துட்டார், மார்பு தொழுவிட்டு அப்படியே பள்ளியில் இருப்பாரு, குர்ஆன் ஓதுவாரு, இதை சென்ட் பண்ணி இருப்பார். அவருடைய மனசுல எஷா ஆனா எஷா தொழுவணும்னு சொல்லி மனசுல நிற்பார். இப்ப அவரு எஷா தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நபி அவர்கள் சொன்னாங்க, யாரு ஒரு தொழுகை முடிஞ்சு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு முழு முடியாமல் இருக்கும் காலம் எல்லாம் அவர் இன்னும் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நன்மையை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் தொழுது கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த பாக்கியத்தை அவர் இன்னொரு ரிவாயத்துல ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இந்த மனிதனுக்கு யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிரு, இவருக்கு நீ அருள் செய் என்ற பிரார்த்தனையும் அவருக்கு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் கிடைக்கிறது சொன்னா இந்த இத்திகாஃப் இருந்து பள்ளிவாசல் இருக்கிறது, அதுபோல் நேரங்களை கூடுதலாக கழிச்சு நாங்க கொஞ்சமாவது பள்ளியோட தொடர்பு அளிக்கிறது காரணமா அவரே கிடைக்கும். அடுத்த சிறப்பு என்னன்னு சொன்னால், இப்படி இந்த இரவுகள்ல மட்டுமாவது பள்ளியோட தொடர்பாக பள்ளியோட இருந்து கொண்டு நேரங்களை கழிப்பான்னு சொன்னால் இத்திகாஃப் மாறி அவரை கிடைக்கக்கூடிய இன்னொரு பாக்கியம், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா இலாஹ இல்லா லில்லாஹ், 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா நாளைய மறுமையில மாஷஅல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான் என்று வல்ல ஒருவர், வகல்புஹு வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளியோட தொடர்புள்ள மனிதர், அவருடைய உள்ளத்துல பள்ளியை பத்தி சிந்தனை. இந்த பாக்கியத்தையும் இவர் பள்ளிவாசலை இத்திகாஃப் இருக்கின்ற பொழுது அந்த பள்ளியோட தொடர்புள்ள மனிதராக மாறி விடுவதால் என்ற சிறப்பையும் நடைபெற்றுக் கொள்ளும். இதே போலதான் இவருக்கு பள்ளியில இருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர் அந்த நேரங்களை கழிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல நான் எந்த அளவுக்கு பொறுமை செய்வது எனக்கு எவ்வளவு பெரிய நன்மையான காரியம் என்பதை உணர கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல பொறுமை செய்வதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலுல்லாஹ் அவரோட காரணமும் வீங்கிக்கு இவ்வளவு வணக்கம் புரியவரமான்னு கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த வழிபாட்டுல கிடைக்கின்ற பொறுமைக்கு அல்லாஹ்விடத்துல கிடைக்கிற நன்மையை அறிந்ததன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்லும் பொழுது, ஆயிஷா அஃபலா அகுனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று அவர்களுடைய சொன்ன காரியத்துக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் செஞ்சது சரி, கால் நீங்க தொழுவதுதான் சரி என்று ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தார். அப்ப இது காரணம் என்னவென்றால், அந்த கஷ்டத்திலையும் ஒரு மனுஷன் பொறுமை செஞ்சால் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த சிறப்பை பற்றிய ஒரு உள்ளத்துல அந்த பொறுமையுடைய அந்த விளக்கத்தை அவர் புரிஞ்சு கொள்றார். இதே போன்றுதான் அவர் எப்பொழுதுமே வெளியே போனால் அவருக்கு கண்ணால காதால வாயால மற்ற பொறுப்புகளால எப்பொழுதுமே அவருடைய சூழல், இன்றைக்கு ஒவ்வொருவருடைய சூழல் அப்படித்தான் இருக்கு. நாங்க விரும்பினோம் விரும்பலையோ எங்களை எப்படியோ ஒரு பாவத்தோடு போச்சு. ஆனா பள்ளியோட இருந்தோம்னு சொன்னா மலக்குமார்களோட அவர்கள் இருந்து கொண்டு இருப்பாங்க, நாங்களும் பள்ளியோடுக்கு இருந்து கொண்டு குர்ஆன் ஓதுவோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடே அந்த நேரங்களை எங்களுக்கு கல்வி கொண்டே இருக்கும். அந்த பெரும் பாக்கியத்தை இந்த இரவு வணக்கத்துல நாங்க இந்த பள்ளி வாசல்களை கழிப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நாங்க விளங்கிக் கொள்ளணும், நாங்க மார்புல இருந்து
ஃபஜ்ர் வரைக்குமோ அல்லது இரவுடைய ஒரு பகுதியோ நாங்கள் இப்படியாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை கஷ்டப்பட்டாவது நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி எங்களுக்கு தந்து தருவார். அது ஒரு பெரிய பாக்கியம் தான். 83 வருடங்கள் சுமாராக அல்லாஹ்வுக்காக நின்று வணங்கிய வணக்கங்கள் புரிந்த அந்த பெரும் பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அதன் மூலம் நாங்கள் வச்சுக்கலான்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா நாங்கள் இந்த மாதிரி அந்த இரவு வணக்கங்கள்ல நாங்கள் ஈடுபடுவதன் காரணமாகத்தான் எங்களை விளங்கிக் கொள்ளலாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுலே வணக்கங்கள் புரியுமாறு பணித்தார்கள், அதற்கு வழிகாட்டினார்கள். அந்த வழியை நாங்களும் பின்பற்றி செய்யக்கூடிய பாக்கியத்தோடு அதே போன்று அதிகமான நன்மைகள் அல்லாஹ் 1/70 அல்லது அதை விட அதிகமான நன்மைகளை தரக்கூடிய முலாஃபத்துல் அஜர், அந்த பல் மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் இந்த இரவுகளை நாங்கள் பிரயோஜனமாக நேரங்களை கழிப்பதன் மூலமாக நினைக்கக்கூடிய. அடுத்தது எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட, அதாவது பல இடங்கள் அல்லாஹ் தஆலா துஆ பத்தி சொல்றாங்க. ரமலானுடைய மாதத்தை பற்றி நோன்பு கடமையாக்கப்பட்ட செய்தியை சொல்லும் பொழுது இடையிலே அல்லாஹ் நிறுத்தி சொல்லக்கூடிய செய்திதான் அல்லாஹ், அதாவது என்னை பற்றி வைதா ஸஅலக இபாதி அன்னி கரீப் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான். என்னை பற்றி யாருக்கு அவங்கள்ட்ட கேட்டால் நான் சமீபத்தில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், என்னிடத்துல துஆ கேட்கக்கூடியவன் துஆவை கேட்டான்னு சொன்னா அவனுக்கு நான் பதில் கொடுக்கிறேன், அவனுடைய துஆவை அங்கீகரிக்கிறேன் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுக்கும் ஒரு தனிமையாக ஒதுங்கி எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல முறையிடுறது, நாங்க தவறுகள் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்துல கெஞ்சி அழுது பிரார்த்திப்பதற்கு அந்த தௌபா அதை செய்வதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த இரவு நேர வணக்கங்களை நாங்கள் ஈடுபடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த இரவு நேர வணக்கங்கள் என்பது 1-2 அல்ல. நான் சொன்னது போல தொழுகை பிரதானமான எவ்வளவு நேரம் தொழ முடியுமோ அந்த நேரத்துக்கு தொழலாம். இதே போல நாங்க அல் குர்ஆனை எடுத்து ஓதுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, சுன்னத்தான ஏனைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வணக்கங்கள், சதக்கா கொடுப்பது, எங்களுக்கு பள்ளிவாசல்லையே முடியாவிட்டாலும் கூட எங்களுக்கு வேற வழிகள்லையாவது அந்த இரவுல நாங்க பள்ளிவாசலுக்கோ அல்லது வேற ஒரு தெரிஞ்சிருக்கோம் அல்லது நாங்க மனைவி மாட்ட சொல்லி வச்சுட்டு வரலாம், இவருக்கு இந்த சதக்கா கொடுத்துருக்கோம்னு சொல்லி நாங்க இப்படியான வணக்கங்களை எங்களுக்கு ஈடுபடலாம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நான் புரிந்து கொள்வோம். அனஸ் வழியாக சொல்றாங்க, தஹல ரமலான் மாசம் வந்துட்டு அந்த நேரத்துல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹாத ஷஹர் கத் ஹலரக்கும், இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு, இந்த முக்கியமான மாதம், இந்த கண்ணியமான மாதம் உங்களுக்கு வந்திருக்குது. வஃபீஹி லைலத்துல் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதுல ஒரு இரவு தான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அதில் சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, மன் ஹுரிமஹா, யாருக்காவது அந்த இரவை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு ஒரு கிடைக்கல, மிஸ் ஆயிட்டு. அந்த லைலத்துல் கத்ர் இரவு வந்து அந்த லைலத்துல் கத்ருடைய இரவெல்லாம் இருப்பதாக தான் சொல்லப்பட்டு அதை நீங்க பேணிக்கோங்க, அதை சரியா நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க, இந்த இரவுகள்ல மட்டுமாவது நீங்க நல்லா நடந்து கொள்ளுங்கெல்லாம் சொல்லப்பட்டும் அவருடைய உலக சிந்தனைகளும் குடும்ப சிந்தனைகளும் வேறு வேறு வேலைகளும் அவரை அப்படியே அந்த இரவை வந்து சிந்திக்க உடல் அவருக்கு அதை விடுபட்டு மிஸ் ஆயிட்டு அமல்கள் செய்ய கிடக்கல. நபி அவர்கள் சொல்றாங்க, அவருக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கி கொடுத்தான். ஒரு பாக்கியம் இல்லை அவருக்கு. எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய நஷ்டம். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க, வலா யுஹ்ரமு கைரஹா இல்லா மஹ்ரூம், பேர் எடுக்கப்பட்டவர் தவிர வேறு யாருமே, அதாவது நான் சொல்லுவோம் எங்களை பாசத்துதான் ஒரு முசீபத்துக்காரன் அல்லது சமணம் பிடிச்சவன் சொல்லுவோமே, இப்படிப்பட்ட ஒருவனை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நல்ல நன்மைகளை விலக்க செய்வதில்லை. இப்படி எல்லா நன்மையும் விலக்க செய்யப்படுவது என்று சொன்னா
அவ்வளவு மோசமான பேர் எடுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க. இப்னு மாஜாஹ் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கலாம். இதை நாங்கள் விளையம் கொள்வோமா தான் எங்களுக்கு இந்த ராவ் வாரண்டு செய்தி நிறைய கிடைச்சிட்டு இன்னைக்கு ராவுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்பே நாங்கள் அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிறோம். நான் எப்படி இந்த முறை செய்கிறேன், என் குடும்ப சூழல் எப்படி, என் மனைவி பெட்ரோல் நிற்பாங்க, குழந்தைகள் நிற்பாங்க, இதெல்லாம் எப்படி ஷெடியூல் பண்றது, நான் எவ்வளவு நேரம் பள்ளியில் இருக்கிறது, நான் ஃபுல் நைட்டும் ஏத்திக்காம இருக்கிறதா அல்லது கொஞ்ச நேரமாவது இருக்கிறதா, என் அமல்கள் எந்த, நான் எங்கெங்க போறதுல நிப்பட்டி பால் காலத்துக்கு மாத்திக்க வேணுமா, இரவுல அங்கேயும், இதெல்லாம் நாங்கள் இப்பவே டைம் டேபிள் போடுறோம். நான் இப்ப இந்த கொஞ்சம் டைம் நிற்குது, இப்ப இருந்து மாறுவதுக்கு முன்ன இதெல்லாம் முடிவு செஞ்சிடும். இந்த முறை ரமலான் இரவுல இந்த பிந்தின இரவுகள் சரியான ஹயாத்தாக்கணும். அப்படி இல்லை இந்த ஹதீஸுக்கு நாங்கள் உள்வாகி பண்ணக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கும். நபிகள் சொன்னார்களே, இப்படியாக நல்ல விஷயம் கிடைச்சியும் அந்த நன்மைகள் முழுமையாத்துறைக்கு பேர் எடுக்கப்படுவதாக இருந்தால் அவன் மோசமானவன், கெட்டவனாத்தான் இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த நிலைமைக்கு நாங்கள் ஆகிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரவுகளுடைய சிறப்புகள் நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் யஜ்தஹிது ஃபில் அஸ்ரில் அவாகிர் மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தான்னு சொன்னால், யஜ்தஹிது ஃபில் அஸ்ரில் அவாகிர் மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. நபி அவர்கள் ஏனைய காலங்கள்ல உள்ள அந்த முயற்சி, அந்த கஷ்டம் பட்டு வணக்கம் புரிவது, அதாவது இந்த காலத்துல மாதிரி ஏனைய காலத்துல வணக்கம் புரிய மாட்டான். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வணக்கம் புரிவான், கடுமையாக வணக்கத்தை ஈடுபடுவான் இந்த இரவுல. அப்ப ரசூலுல்லாஹ்வே எப்படி, ரசூலுல்லாஹ்வே அப்படித்தான் செய்வாங்கன்னு தான் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அந்த அளவுக்கு நபி அவர்கள் இந்த 10 நாட்கள்லையும், கடைசி 10 நாட்கள்லையும் கடுமையாக வணக்கங்களில் ஈடுபடுவார்கள் என்பதை அந்த ஹதீஸ் அறிவிக்கும். இதே மாதிரிதான் இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில வரக்கூடியது. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாசி, ரசூலுல்லாஹ் மக்களையே கொடை கொடுக்கக்கூடிய மனிதா இருந்தாங்க. இந்த கொடை என்பது நாங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். பணத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல கொடை. கொடை கொடுத்தாருன்னா எங்கட பாசையில பணமா இருக்கலாம், அல்லது உடுப்பு உணவு கொடுத்தா கொடைன்னு சொல்லுவோம். இதுவும் கொடை தான், இல்லை என்று. ஆனா இவை மட்டுமல்ல, ஹதீஸ்ல பார்த்தா அது விளங்கும். இந்த ஹதீஸை பார்த்தா விளங்கும். ரசூலுல்லாஹ் அந்த அதை பத்தி சொல்லிட்டு சொல்றாங்க, வக்கான அஜ்வத் மா யகூனு ஃபீ ரமலான ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் ரமலான்ல சந்திப்பாங்க, ஒவ்வொரு இரவுலையும் சந்திப்பாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கொடை கொடுப்பார்கள். வக்கான யல்காஹு ஃபீ குல்லி யத்தின் ரமலான ஃபைஜால் குர்ஆன். ஒவ்வொரு நாள் இரவுலையும் வந்தால் ரசூலுல்லாஹ் குர்ஆனை படிச்சு கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ் ஓத வைப்பாங்க, ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. இது நடக்கும். அது பிறகு சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி நர்ரிஹில் முர்ஸலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக அடிக்கும் காற்றை விடவும் நல்ல விஷயங்களை தர்மம் செய்யக்குள்ள இருந்தார்கள். நல்ல விஷயங்கள் தர்மம் சொல்றது எல்லாமே அடங்கும். நாங்க சதக்கா கொடுத்தாலும் அது தர்மம் தான். நாங்க ஒருவருக்கு குர்ஆன சொல்லிக் கொடுக்கிறோம், தர்மம். நாம் ஒருவருக்கு இதுதான் சரியான முறை, இது பிழையான முறை நீங்க செய்யறது சொல்லிக் கொடுக்கிறோம், அதுவும் தர்மம். தர்மம் என்று சொல்வது, இந்த சதக்கா என்று சொல்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விடயங்களை சொல்லிக்கிறோம். எனவேதான் இந்த ஹதீஸ்ல பொதுவாக தான் சொல்லப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்தை கொடுப்பார்கள் அல்லது ரசூலுல்லாஹ் உணவுகளை கொடுப்பார்கள் சொல்லாம, பொதுவாக அஜ்வத பில் கைர், நன்மைகளை கொடை கொடுக்கக்கூடாது இருந்தார்கள். இதுவனை கொள்ளும். எனவே அன்பான சகோதரர்களே, பணம் இருந்தால் பணத்தாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி நாங்க ஒரு யாராவது கூப்பிட்டு நாங்கள் நல்ல விஷயங்களை சொல்லலாம், ஒரு பயானை கேட்கலாம், ஒரு பயானை சொல்லலாம், ஒரு மனைவிக்கு ஒரு புத்திமே சொல்லலாம், மார்க்கத்தை சொல்லலாம். எல்லாமே எங்களுக்கு நல்ல காரியங்கள் வரக்கூடிய அனைத்துமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாத்தான் நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு விளங்கப்படுத்தும். எனவே அன்பான சகோதரர்களே, இவைகள் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த காலம் ஒரு முக்கியமான காலம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த இரவுகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். இதுல முக்கியமாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தவிர்க்க வேண்டிய ஒரு பகுதி தான், நாங்க நேரங்கள் ஏதோ எங்களுக்கு அமல் செய்ய ஒரு அளவுக்கு தான் டைம் கிடைக்குது, அதுக்கு பிறகு நாங்க சரைவடைந்து வீட்டுக்கு போயிட்டோமா நாங்க பேசாம தூங்கிட வேண்டும்.
நாங்க இன்னொரு தவறான வழிக்கு போயிடாம, எங்களுக்கு வேற அமல் செய்யலாம், டயர்டாகி கஷ்டமாகி பரவாயில்லை, நான் இன்னொரு தவறுக்கு போயிடாம எங்களோட நேரத்தை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அடுத்து என்னன்னு சொன்னால், நாங்க இரவுகள் காலங்களை மொத்தமா இந்த காலங்களில் அடுத்தவர்கள் நாங்க போய் சந்திக்கிறது, கூட்டாளி மாட்ட போறது, சொந்தக்கார வீடுகளுக்கு போறது, அது ஒருவேளை சில நேரம் எங்களுக்கும் அது நன்மை இல்லாம போயிடும். சில நேரம் அவர்கள் சில நேரம் சில நன்மைகளை செய்யணும்னு எதிர்பார்த்து நேரங்களை வச்சிருக்காங்க. நாங்க அந்த நேரத்தில போய் ராவேல போய் அவங்கள போய் சந்திச்சு பேசிக்கொண்டு நேரங்களை கழிச்சோம்னு சொன்னா, வெளியால காட்டிக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர்கள் மனதில் அப்படியான எண்ணம் உள்ளவர்களா இருந்தார், அப்படியான எண்ணம் உள்ளவர்கள் இருந்தால் மனதில் வெறுப்பாங்க. எனவே இப்படியான விடயங்கள் நான் தவிர்த்து கொள்ளணும். இதே நேரத்தில் இன்றைக்கு பல இடங்கள்ல இரவு காலங்களிலேயே செய்வதற்காக பிள்ளைகள், எங்களுடைய வாலிபர்கள் நிறைய இடங்கள்ல விளையாட்டுகளை வச்சிருக்காங்க, அனுமதிக்கப்பட்ட விளையாட்டு, அது நான் கூடாது சொல்லலாம். வாலிபால் விளையாடுறது அல்லது ஃபுட்பால் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, இன்னும் பல விளையாட்டுகளை விளையாடுறாங்க. இவைகள் அனைத்தையுமே இந்த 10 இரவுகள்லையாவது நாங்கள் நிறுத்தி வச்சிருவோம் என்றதை நாங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். எங்களோட பொறுப்பு உள்ளவர்கள் யாரையுமே இது போன்ற விளையாட்டுகளில் நாங்கள் ஈடுபட வைத்தோம்னு சொன்னா, அனுமதி கொடுத்தோம்னு சொன்னா, கவனிக்காமட்டோம்னு சொன்னா, நாங்கள் நஷ்டவார்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனவே இது போன்ற விடயங்களோடு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இன்றைக்கு எமது பெற்றோர்கள் அல்லது எங்களுடைய வீடுகளில் பொறுப்பாக மனைவார்கள், எமது பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஆடை தெரிவுகளை இதுவரைக்கும் செய்ய முடிக்காவிட்டால் பகல் காலங்கள்ல மாத்திரம் வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டிய மாதிரி நாங்கள் அவங்களுக்கு சொல்லி அவங்களை இந்த நிலைமையிலிருந்து மாற்றி இன்றைய முறையிலிருந்து, இந்த வருடத்திலிருந்து மாறுவுக்கும் சுபகுக்கும் இடையில நாங்கள் எங்கேயும் வெளியே போறதில்ல, எங்களோட பெண்கள் யாரும் வெளியே போகக்கூடாது என்ற ஒரு கடிவாளமிட்டு அவர்கள் நாங்கள் சரிபடுத்தினு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் அவர்களும் அந்த பாக்கியங்களை பெறுவார்கள், நாங்களும் அதற்கு துணையாக இருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். எனவே இவைகள் தான் முக்கியமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். எனவே இரவு இந்த முக்கியமான ஒரு பகுதியை முக்கியமாகவே நாங்கள் பயன்படுத்தி அதை கண்ணியப்படுத்திய நல்ல கூட்டத்தில் சேர்ந்து இந்த ரமலானிலே நாங்கள் எங்களை மறுசீலமைத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியாக்களாக இந்த பிந்தின பகுதியை கழித்த நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எங்களையும் அடையக்கூடிய பாகியை தந்து புனிதமிக்க அந்த லைல் தூக்குதலை அடைந்து அந்த முழுமையாக அதை நாங்கள் பயன்படுத்தி நன்மைகள் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வருவானாக. வா சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா